நாம் தான் பாவத்தை செய்துவிட்டோம். போதும் யசோதா, குழந்தையை விட்டுவிடு. பாருங்கள், இவனை எவ்வளவு இறுக்கமாக கட்டியிருக்கார்கள். இவ்வளவு கோபமாக நடந்து கொள்ளாதே. கண்ணன் பாவம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமாம், பாரேன், வெயிலும் கூர்மையாக அடிக்கிறது. வாருங்கள் தாயே, இவர்களும் தான் கூறுகிறார்கள். இப்பொழுதாவது என்னை விட்டு விடுங்கள். அப்படியா? கட்டி போட்டவுடன் உங்கள் கண்ணன் ஆகிவிட்டானா? அவனுக்கு திருட்டு பட்டத்தை நீங்கள் கொடுக்கும் போது அவன் யசோதாவின் மகனாக இருந்தான், வெண்ணெய் திருடனாக இருந்தான். அதோடு அவன் மீது பழி கூறினீர்கள். இப்பொழுது என்னவாயிற்று? தவறு செய்துள்ளான் அல்லவா? அதற்கான தண்டனை கிடைக்கட்டும். என்னவாயிற்று? அங்கும் இங்கும் என்ன பார்க்கிறீர்கள்? இவன் மேல் குறை கூற இங்கு வந்திருந்த பொழுது கண்களில் கோபம் தெரிந்ததே. எங்கே சென்றது அந்த கோபங்கள்? இங்கிருந்து செல்லுங்கள். என்னையும் என் கண்ணனையும் தனிமையில் விடுங்கள். நீ எதுவும் கூறக்கூடாது, இங்கே நிற்க வேண்டும். நான் உன்னை விடுவிக்கப் போவதில்லை. நீங்கள் கூறுவதை கேட்டால் ஈஸ்வரரையும் அன்பால் கட்டிவிட முடியும் போல் இருக்கிறதே. இதில் சந்தேகம் வேண்டாம் தேவி. சொல்லப்போனால் அன்னை நம்மை அடித்தாலும் அதில் பாசம் தெரியும். அவர்களது தண்டனை ஓர் ஆசீர்வாதத்தைப் போலவே இருக்கும். எல்லோரும் கேளுங்கள். யாரும் அவிழ்த்து விடக்கூடாது. யாரும் கூடாது. சரி தாயே. சரி அத்தை. வேண்டாம் கண்ணா, வேண்டாம். நீ அவ்வாறு பார்க்காதே கண்ணா. நான் அவிழ்த்து விட மாட்டேன். இல்லை என்றால் தாய் உன்னை விட்டு என்னிடம் ஓடி வருவார்கள். தந்தையே, அவிழ்த்து விடுங்களேன். யசோதா, நீ என்னை அழைத்தாயா? இதோ வருகிறேன். ராதா, நீ என் நெருங்கிய சிநேகிதி தானே? நீயாவது என்னை அவிழ்த்து விடேன். முடியாது, நான் அவிழ்க்க மாட்டேன். அவிழ்த்து விடேன் ராதா. என்னால் முடியாது. நீனே அவிழ்த்துக்கொள். சரி, நானாகவே அவிழ்த்து காட்டிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்து விடுவாயா? ஆஹா, நான் செய்வேன். நீ அவிழ்த்து கொண்டு வந்து விட்டால் பிறகு நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். யோசித்துக் கொள் ராதா. ஆம், யோசித்து விட்டேன். உன்னால் இந்த கயிறை அவிழ்க்க முடியாது. அதோடு நான் உன் பேச்சு கேட்கவும் தேவையில்லை. என்ன
என்ன கண்ணா, அவிழ்க்க முடியாது. அத்தை கெட்டியாக இந்த கயிறை கட்டியிருக்கிறார்களே. அங்கேயே நில் கிருஷ்ணா. என்னவாயிற்று ராதா? கண்ணன் எங்கே? உளறியோடு ஓடிவிட்டான். உரளியோடு ஓடிவிட்டானா? ஆ, உரலோடு கண்ணன் ஓடிவிட்டான். என்ன? ஈஸ்வரா, என் கண்ணன் எங்கே போனான்? பல வருடங்கள் கடந்து விட்டது. இத்தனை வருடங்களில் அந்த கிருஷ்ணனை அழிக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இப்போது மரணம் அவனை நெருங்கவில்லை என்றால் அந்த மரணத்தை அவனிடம் கொண்டு செல்ல வேண்டும். இப்போது கம்சனின் காலம் தானாகவே கம்சனிடம் வந்து சேரும். நான் அவனை இங்கு கொண்டு வருவேன். இங்கேயே வதம் செய்வேன். சக்தாசுரா, உடனே வரவும். நான் மகாராஜா கம்சன். நான் உன்னை அழைக்கிறேன். உடனே வா, உடனே வா, உடனே வா. உத்தரவு மகாராஜா. இந்த சேவகனை எதற்காக அழைத்தீர்கள்? நீ உடனே இங்கிருந்து கோகுலத்திற்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அங்கே சென்று கிருஷ்ணனை இங்கே அழைத்து வா. நீ வரும் வரை உனக்காக நான் இங்கேயே காத்துக் கொண்டிருப்பேன். செல். உத்தரவு மகாராஜா. கண்ணா, கண்ணா நில். எங்கே ஓடுகிறாய்? எங்களால் ஓட முடியவில்லை. இல்லை இல்லை, நான் நிற்க போவதில்லை. தாயிடம் நான் கிடைத்தால் என்னை அடித்து விடுவார்கள். கண்ணா, கண்ணா நில். எங்கே ஓடுகிறாய்? எங்களால் ஓட முடியவில்லை. நீயாகவே அதை அவிழ்த்து விட்டால் அதன் பிறகு அத்தை தண்டனை அளிப்பார்கள். ராதா சவால் விட்டிருக்கிறாள். அதனால் இந்த கயிறை நானே அவிழ்த்து விட